ஹாய் யூஸ், இன்றைக்கி கருப்பு படம் எப்படிக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. கருப்பு படம் வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு, சூர்யா நடிச்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் வந்து ஒரு சாமி படம்ங்கிறது தெரியும், இது ஒரு மசாலா ஸ்டோரிங்கிறது தெரியும். இந்த படம் வந்து ஒரு லாஜிக் இல்லாத மசாலா ஸ்டோரி, ஒரு சாமி படம். இந்த படம் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னா ஒர்க் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். 100% ஒர்க் ஆகிருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கலாக மசாலா ஸ்டோரினால அதில் பயங்கரமாக வந்து அரசியல் பேசிக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஃபஸ்ட் ஹாப்லேயே சூர்யா வர்றதில்லைங்க, செகண்ட் ஹாப்லேயே 10 நிமிஷம் 15 நிமிஷம் சூர்யா வரதில்லை. ஆனால் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் படத்தை வந்து சூர்யா தான் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு இருக்குது. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யாவுக்கு இல்லைனா அப்படின்னு பல பேர் வந்து கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் மேலே நடிக்க முடியுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடித்து காட்டியிருக்காரு. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, சூர்யா, மலையாள ஆக்டர் இந்திரன்ஸ், இவங்க 3 பேர் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நட்டி, அப்புறம் த்ரிஷா சுல்லா. அதாவது ஆக்ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் அந்த படத்தில். ஆனால் கிட்டத்தட்ட இந்த 3-4 பேருமே இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, படம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த படம் வசனம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு வசனமெல்லாம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், ஒவ்வொரு வசனமும் வந்து செம்மையாக இருக்குது. அதாவது கோர்ட்டுக்கு போனால் தண்டனை கிடைக்கிட்டு தான் நம்ம போவோம், ஆனால் கோர்ட்டுக்கு போகிறதே தண்டனை. இந்த மாதிரி வசனங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தில் பயங்கரமான அரசியல் பேசுகிறாரு. இது வந்து தெளிவாக்கிறவங்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி இந்த படத்தில் சூர்யா நடிக்கலை, கருப்புசாமி தான் நடிச்சிருக்காரு. ஏன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு டூயட் கிடையாது, எதுவுமே கிடையாது. பாட்டு இருக்குது, மாஸ் பாட்டு, கருப்புசாமியான பாட்டு இருக்குது. ஆனால் ஒரு த்ரிஷா சூர்யாலாம் பேர் கிடையாதுங்க. அந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன். அதாவது டேரெக்டாக சாமி வந்துடுறாரு. நம்ம மனுஷன் எப்படி மனிதன், அந்த மாதிரி வந்து சாமி வந்துடுறாரு. சாமி வந்தாலும் இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற காட்டுது அந்த படம். அதே மாதிரி நீதிமன்றம் வந்து ஏன் புதுப்பிக்க மாட்டேங்கிறாங்க, நீதிமன்றத்தை வந்து ஏன் அரசியல்வாதிகள் வந்து அனலைஸ், அதாவது செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க, நீதிமன்ற ஒரு கோரிக்கைகள்லாம் ஏன் வந்து அரசியல்வாதிகள் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க. ஏதாவது 234 எம்எல்ஏ வந்து எதிர்கட்சியாகிட்டு ஆளுங்கட்சியாகிட்டு ஒரே மாதிரி தான் பேசுவாங்க இந்த நீதிமன்ற விஷயத்தில் மட்டும். அது ஏன்னா இந்த 230 எம்எல்ஏ சார்ந்தவங்களையும் அவங்கள சார்ந்த ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நீதிமன்றத்தை வந்து நம்ம பாஸ் பண்ணால் நல்லா வரிசையாக வந்திருக்கிற அரசியல் நுணுக்கத்தை எல்லாம் பயங்கரமாக வந்து ஆர்ஜே பாலாஜி உள்ளே செட் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவல்ஸ் தான். விசுவல்ஸ் வந்து விஷ்ணுவோட சினிமாட்டோகிராஃபி வந்து டேலண்ட், பயங்கர டேலண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது எடிட்டிங் சொல்லலாம். எடிட்டிங் ஒவ்வொரு பாட்டுக்கு அந்த சீக்வன்ஸ் அப்படியே கட் பண்ணி அடுத்தது அப்படியே ஒவ்வொரு விஷயத்தை வந்து நகர்த்துறாரு பார்த்திங்களா, அந்த ஸ்பீடு பாட்டில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காரு கலைவாணன், எடிட்டர் கலைவாணன். அப்புறம் மியூசிக் சாய் அபயங்கர் வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க. அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் நல்ல ஒரு ஃப்யூச்சர் அவருக்கு இருக்குது, பயங்கரமாக ஒரு ரவுண்டு வருவார் சாய் அபயங்கர். அதே மாதிரி இந்த படத்தில் வசனங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த படம் பிடிக்கி ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் இந்த படத்தோட அரசியலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிடும், தேட்டரில் உட்காரவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும். அதாவது ஒவ்வொரு படத்தில் வைப்பாங்க, புரியாத மாதிரி வைப்பாங்க. இந்த படத்தில் ஏன் ஆர்ஜே பாலாஜி தான் வில்லனாக நடித்தார், பல பேரும் கேட்டாங்க. சூர்யாவுக்கு போய் ஆர்ஜே பாலாஜி வில்லனா அப்படின்ட்டு. ஆனால் ஆர்ஜே பாலாஜினால தான் இது நடிக்க முடியும். அதாவது வில்லன் இந்த படத்தில் பேசலை, கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை தான் பேசுது. அந்த அளவுக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்காரு. படம் வந்து ஹேட்ஸ் ஆஃப், செம்மையாக இருக்குது. படத்தை ஹோல்டு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மலையாள நடிகர் இந்திரன்ஸு, அப்புறம் வந்து சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, நட்டி, அப்புறம் வந்து த்ரிஷா, இவங்களை நோக்கி தான் கதை ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு டூயிட் சாங் மாதிரியெல்லாம் இல்லை, ஒன்றிலே கருப்புசாமி பாட்டு தான். அதாவது சூர்யாவும் த்ரிஷாவும் பேரன்னு கிடையாது, சாமி டைரெக்டாக இறங்கிடுறாரு. சாமி மனிதனாக புழங்குறாரு, மனிதன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சாமிக்கே அங்கே பைத்தியம் பிடிச்சிட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு படம், அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறது உண்மையாலுமே அப்படி தான் இருக்குது. படம் வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்கள். நம்ம ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.